ஜெபிப்போம். எங்கள் கன்மலையும் மீட்பருமாகிய எங்கள் சர்வ வல்லமுள்ள கடவுளே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் திரு சன்னிதானத்தில் பிரீதியாக இருப்பதாக சுவாமி. ஆமேன். அமருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே மூன்றாவது நாளாக இந்த சிறப்பு கூட்டத்திலே பரிசுத்த வார நாட்களிலே கன்வென்ஷன் என்று நீங்கள் ஆசரிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டுடைய வசனத்தை பகிர்ந்து கொடுக்க தேவன் எனக்கு தந்த வாய்ப்பிற்காக நானும் என்னுடைய மனைவியுமாக கலந்து உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு தேவன் தந்த வாய்ப்பிற்காக ஆண்டவரை நிறைவான மனதோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக ஆண்டவர் எனக்கு தந்த கிருபைக்காக. ஏனென்றால் நான் ஓயாதபடி இருமிக்கொண்டே இருந்த ஒரு சூழ்நிலையிலே, ஆண்டவரே, நான் எப்படியாக ஆண்டுடைய வசனத்தை பகிர்ந்து கொடுக்க முடியும், செய்தியை நான் கொடுக்கக்கூடிய வேளையிலே சிரமமாக இருக்குமே என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் கிருபையாய் அதை மேனேஜ் பண்ணி தாண்டி வர கடவுள் உதவி செய்தார். அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட கொஞ்சம் குறைய 1 மாத காலமாக இது இருந்து கொண்டிருக்கிறதை பல்வேறு முறைகளிலே முயற்சி செய்தும் ஒரு முறையிலும் பரிபூர்ணமான நிவாரணம் இல்லாதபடி இருந்ததினாலே மனதிற்கு பாரமாக இருந்தது. ஆண்டவரிடத்திலே ஒரு ஜெபத்தை பண்ணினேன். ஆண்டவரே, செய்தியை கொடுப்பேன், கன்வென்ஷனில் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வேன் என்று நான் வாக்கு கொடுத்து விட்டேன். அதை நிறைவேற்ற எனக்கு பலன் தாரும், நிறைவேற்ற எனக்கு சுகம் தாரும் என்று சொல்லி ஜெபித்தேன். ஆண்டவர் அதற்கு உதவி செய்தார். அதற்காக என் ஆண்டவருக்கே கோடி ஸ்தோத்திரத்தை நான் செலுத்த ஆசிக்கிறேன். அடுத்து எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்த அருமையான போதகர் அம்மா குடும்பத்திற்கும், பாஸ்ட்ரேட் கமிட்டி அண்ட் கான்ஃபரன்ஸ் மெம்பர்ஸுக்கும், திருச்சபையின் அங்கங்களுக்கும் நன்றி கடன் பட்டவனாக நான் காணப்படுகிறேன். ஆண்டவர் எங்களை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே ஏவி இருக்கிறபடியினாலே நீங்கள் அழைத்தீர்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு ஆண்டுடைய நாமத்திலே நன்றி கூறிக்கொள்கிறேன். பிறகு இங்கு இருக்கக்கூடிய இந்த 3 நாட்கள் பரிசுத்த வாரத்திலே திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களிலே எங்களை நீங்கள் அன்போடு பராமரித்தீர்கள். உங்களுக்கு நன்றி. வீட்டிற்கு அழைத்து சென்று அருமையான உணவை கொடுத்து, எங்களுக்கு தேவையான பராமரிப்பை கொடுத்து, பல கோணங்களிலே உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்ற வாழ்த்துதலோடு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ நாளை அதிகாலையிலே 6:30க்கு எழும்பி சென்று விட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். நாளைய தினத்திலே பெரிய வியாழக்கிழமை ஆராதனை பரேல் திருச்சபையிலே வசனத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றும், பெரிய வெள்ளிக்கிழமை குலாபாவிலே இருக்கக்கூடிய போவன் மெமோரியல் மெத்தடிஸ்ட் ஆங்கில திருச்சபையிலே செய்தி கொடுக்கவும், உயிர்த்தெழுந்த பண்டிகை போர்விலி மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையிலே செய்தி கொடுக்கவும் அழைத்தார்கள். சரி என்று சொல்லிவிட்டேன். எல்லாவற்றையும் கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு கூட நான் நினச்சேன். ஏன்னா தொண்டைக்கு அவ்வளோ தூரம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே
இப்பொழுது லகுவாக இருக்கிறது. கேன்சல் பண்ணாதபடி அந்த ஊழியங்களை நிறைவேற்ற ஆண்டவர் எனக்கு ஒத்தாசை தருவதற்காக தயவாக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு தொண்டை தானே முக்கியம் இல்லை? அங்கே ஒன்றும் தான் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அதையும் ஆண்டவர் தாண்டி செல்ல கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஞாயிற்றுக்கிழமை பவனி ஞாயிறாக நாம் ஆசரித்திருக்கிறோம். அது ஆண்டவர் வெற்றி பவனி செல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு அனுபவம். பிறகு திங்கள் செவ்வாய் புதன் என்று பார்க்கக்கூடிய வேளையிலே இவ்விதமாக சொல்லுவார்கள். ஒன்று சுத்திகரிப்பின் நாள் என்று சொல்லுவார்கள். அடுத்து செவ்வாய்க்கிழமையை கேள்விகளின் நாள் என்று சொல்லுவார்கள். நாம் அத்திமரத்தை சபித்தலை குறித்து அன்றைக்கு திங்கட்கிழமை நாம் தியானித்தோம். செவ்வாய்க்கிழமை கேள்விகள் இவைகளை குறித்து நாம் தியானித்தோம். கேள்விகளின் நாள். இன்றைக்கு அபிஷேகத்தின் நாள் என்று சொல்லுவார்கள். a day of anointing. அதை அபிதமாக சொல்லுவார்கள். நாளைய தினத்தை கட்டளை வியாழன் என்று அழைப்பார்கள். இவ்விதமாக ஒவ்வொரு நாளும் உள்ள சிறப்பு தியானங்களை செய்வது வழக்கம். அது உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அதிகாலையிலே நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து ஆண்டுடைய சன்னிதானத்திலே காத்திருக்கிறதை குறித்து அருணோதய ஆராதனையிலே தியானித்தோம். ஆண்டுடைய சன்னிதானத்திலே நாம் காத்திருக்க வேண்டும் என்று அழைக்கிற ஆண்டவர் அவர் நமக்காக காத்திருக்கிறார் என்பதாக நாம் தியானித்தோம். அந்த ஏசாயாவிலே 32வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அவர் நம்மை காத்திருக்கும்படியாக அழைக்கிறார். ஆனால் அவரே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் காத்து கொண்டே இருக்கிறார் என்று பார்த்தோம். அது மட்டுமல்ல, அவர் எதற்காக காத்து கொண்டிருக்கிறார், எதற்காக உங்களையும் என்னையும் அருகாமையிலே அழைக்கிறார் என்றால், அவர் நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காக என்று சொல்லி நாம் தியானித்தோம். நம்முடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைத்து நம்மை கிருபையாய் வழி நடத்துகிறவர். 2 கருத்தாய் வழி நடத்துகிறவர் என்று நாம் தியானித்தோம். வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் போது வழி இதுவே, இதிலே செல்லுங்கள் என்று இந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார் என்று தியானித்தோம். கண்ணீரை துடைக்கக்கூடிய கர்த்தர், கருத்தாய் வழி நடத்தக்கூடிய கர்த்தர் இறுதியிலே காலத்திற்கேற்ற நன்மைகளை தருகிறார் என்று அந்த பகுதியிலிருந்து நாம் தியானித்தோம். ஒருவேளை அருணோதய ஆராதனையிலே வந்து கலந்து கொள்ளாதவர்களுக்கும் அந்த வசனம் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை சாராம்சமாக இப்பொழுது நான் பகிர்ந்து கொண்டேன். இனி நாம் இந்த நாளுக்குரிய கூட்டத்திற்குரிய தியானத்திற்கு நேராக கடந்து செல்வோம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு 26வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மேத்யூ சாப்டர் 26. அங்கே அந்த ஒரு விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து 26:7 அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் என்று நாம் காண்கிறோம். அப்பொழுது சீஷர்கள் என்ன சொன்னார்கள், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதை தயவாக 8, 9, 10 இந்த 3 வசனங்களையும் வாசிக்கலாம். சரிதான். இவ்விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு
அனுபவத்தினுடைய கடந்து செல்லக்கூடிய வேளையிலே அங்கே நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை குறித்து சீஷர்கள் ஒரு விதமாக விளக்கம் கொடுக்கக்கூடிய வேளையிலே அவர் தன்னுடைய ஒரு விளக்கத்தை கொடுத்து அங்கே தெளிவுபடுத்துகிறதை நாம் காண்கிறோம். அங்கே சீஷர்கள் 8வது வசனத்தில் அதை கண்டு விசனம் அடைந்து என்று பார்க்கிறோம். அவங்களுக்கு ரொம்ப விசனம் வந்துட்டு, ஆனால் அவங்க சொத்துல போகுது, அவங்களுக்கு ரொம்ப விசனம் வந்துட்டுது. அவங்களுக்கு ரொம்ப ஞானிகளாக அவர்கள் காணப்பட்டார்களே, அந்த விதமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையிலே அது ஒரு வேஸ்ட், ஒரு வீண் செலவு என்று அவர்கள் கருதுகிறார்கள். சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு, இந்த வீண் செலவு என்னத்திற்கு, இட்ஸ் அ வேஸ்ட், இட் இஸ் அ வேஸ்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் என்று விதமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அதைவிட ஞானமான ஒரு விளக்கம் அவங்களுக்கு என்ன இருக்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். அப்போ அந்த தைலத்தினுடைய விலையை விட, அந்த தைலத்தினுடைய விலையை பெற்று ஏழைகளுக்கு உதவி செய்யலாமே என்று சொன்னால் அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கீகரித்துக் கொள்வார் என்ற எண்ணத்தோடு அவர்கள் சொல்லுகிறதை நாம் அங்கே காண்கிறோம். அப்படி செயல்படக்கூடிய வேளையிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 10ஆம் வசனத்திலே இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று கூறுகிற பார்க்கிறோம். அவள் ஒரு நல்ல கிரியையை செய்திருக்கிறாள். she has done a good deed, she has done a virtuous deed. அவள் ஒரு நல்ல கிரியையை செய்திருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார். இந்த நாளிலே, இந்த அபிஷேகத்தின் நாளிலே விலையேறப்பெற்ற தைலம் அவர் மீது கொட்டப்படக்கூடிய வேளையிலே, அவர் அதை குறித்து விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே, அடுத்து அவரையே விலை பேசக்கூடிய அளவிலே இன்னொரு நபர் செயல்படுகிறதை இதே பகுதியிலே நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா? இதை பார்த்துவிட்டு யூதாஸ் காரியோத் என்ன செய்கிறான் இதே நாளிலே என்பதாக நாம் காண்கிறோம். ஏன்னா 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது, எப்பொழுது? இங்கே ஒருதி விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை கொட்டி அவர் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்துகிறாள். இங்கே இன்னொரு நபர் அவரை விலை பேசி விற்கிறதுக்கு போகிறது மாதிரி காட்டி கொடுக்கிறதற்கு செயல்படுகிறது நாம் காண்கிறோம். 2 விதமான பர்சனாலிட்டிஸ், 2 விதமான நபர்கள், 2 விதமான கண்ணோட்டங்கள், 2 விதமான ஆவிக்குரிய நிலைமைகள் என்று பார்க்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு காரியமாக நாம் கருத வேண்டும். ஆண்டவர் அவளுடைய அன்பின் உறவை அவர் அறிந்து கொள்கிறார். Jesus Christ is appreciating the love and affection, the loving devotion that lady had for him. அவருக்கு நேராக கடவுள் மேலாக எவ்வளவு தூரம் பாசம் வைத்திருந்தபடியினால் அந்த விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு அவள் ஊற்றுகிறாள் என்பதாக நாம் காண்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருக்காக நாம் செய்யக்கூடிய வேளையில் நிச்சயமாக அவர் என்ன நமக்கு செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட்டோம் என்றால் அவருக்கு ஈடாக எண்ணத்தை நாம் செலுத்த முடியும். இந்த விந்தை அன்புக்கு ஈடாய் என்ன காணிக்கை நான் செலுத்திடுவேன்? ஒண்ணுமே நம்ம செலுத்த முடியாது இல்லையா? அவர் தன்னை முழுவதுமாகவே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ there is nothing that you and I can give. ஒரு சமயத்தில் நாம் பரல் திருச்சபையிலே ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு அம்மாவை நான் பார்த்தேன். அந்த நாட்களிலே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு, இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷன், இப்படி அநேக மிஷனரி ஸ்தாபனங்களை நாம் சேர்த்து கொண்டே இருந்தோம்.
மிஷினரிகளை சப்போர்ட் பண்ணி கொண்டே இருந்தோம். அந்த வேளையிலே அந்த அம்மா இப்பொழுது உலகத்தில் இல்லை. அவருடைய இல்லத்திலே போயிருந்த வேளையிலே அவர்கள் இன்னைக்கு என்ன விலை இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஒரு 7 பவுனுக்கு, அந்த காலத்தில் ஒரு 7 பவுனுக்கு மதிப்புள்ள ஒரு பெரிய தங்க மாலையை கொண்டு என்னுடைய கரத்திலே தந்தார்கள். அதை தந்துவிட்டு சொன்னார்கள், ஐயா, இது யார் கொடுத்தது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இதை நீங்கள் கடையிலே விற்கிறீர்களோ அல்ல அதை எவ்விதமாக கையளிக்கிறீர்களோ, கோயிலில் ஆக்ஷன் போடுகிறீர்களோ, என்ன செய்கிறீர்களோ அது உங்களுடைய விருப்பம். ஆனால் யார் கொடுத்ததென்று யாருக்குமே தெரியக்கூடாது என்று சொன்னார்கள். எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு வர அதை நாங்கள் யாரிடத்திலும் சொல்லவும் இல்லை. அந்த அம்மா அதை விரும்பவும் இல்லை. அவ்விதமாக அவர்கள் செயல்பட்டார்கள். அவ்விதமாக செயல்பட்ட வேளையிலே அந்த மிஷினரி ஊழியத்தை உற்சாகத்தோடு தோள் கெடுத்து உழைக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு உற்சாகத்தை தந்தார். அப்போ புதிய மிஷினரிகளை ஆட் பண்ணக்கூடிய வேளையில் அந்த விதமான காணிக்கைகள் வந்தது ஒரு பெரிய ஸ்டெப்பாக காணப்பட்டது. நிச்சயமாக அது ஒரு பெரிய காரியமாக காணப்பட்டது. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த அம்மாவை பொறுத்த அளவிற்கு அந்த தங்க சங்கிலியை அவர்கள் கரத்தில் வைத்திருந்திருக்கலாம். அவர்கள் அதை வைத்து என்னென்னலாமோ காரியங்களை செய்திருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அவ்விதமாக செய்யவில்லை என்பதை பார்க்கிறோம். அவ்விதமாக செயல்படுத்தினார்கள். நீங்களும் நானும் ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஈகையிலே செயல்படுகிறோம். அவ்விதமாக ஈகையிலே செயல்படக்கூடிய வேளையிலே ஆண்டவர் மீது உள்ள அன்பு எவ்வளவாக ஒரு காரியத்தை செய்ய நம்மை ஏவுகிறது என்பதை யோசித்து பார்ப்போமாக. அது மிக முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. ஆண்டவர் மீதுள்ள அன்பினாலே தங்களுடைய வாழ்க்கையிலே அநேக முக்கியத்துவமான காரியங்களை தியாகம் பண்ணின ஒரு சிலருடைய பெயர் என்னுடைய மனதிலே வருகிறது. 3 பேர். ஒன்று டாக்டர் ஐடா ஸ்கடர். அங்கே அநேக பெண்கள் ஆண் மருத்துவர்களிடத்திலே செல்ல மறுத்தபடியினாலே அந்த பெண்கள் அவர்கள் அந்த பேறுகால ஆபத்துகளிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு முடியாதபடி அந்த நேரத்திலே அநேகர் மரித்து போனார்கள். அதை கண்ணார கண்டு தான் அந்த மருத்துவ ரீதியிலே ஆயத்தப்பட்டு அங்கே வந்து அந்த மருத்துவமனையை ஆரம்பித்து செயல்பட்டார்கள். எவ்வளவோ தியாகத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள் என்று டாக்டர் ஐடா ஸ்கடர் அவர்களுடைய வரலாற்றை, பெல்லூர் மருத்துவமனையை நியமித்தவர்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருந்திருக்கலாம். உத்தரப்பிரதேசத்திலே பரேலி என்ற இடத்திலே கிளாரா ஸ்வைன் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருந்தது. இன்றைக்கு அது நம்முடைய மெத்தடிஸ்ட் கையிலே இல்லை. அது ஒரு சங்கடமான காரியம். அந்த மருத்துவமனையிலே ஏராளமான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நன்மை பெற்றார்கள். அந்த கிளாரா ஸ்வைன் என்ற அம்மா தங்களுடைய தாய் நாட்டிலிருந்து தன்னுடைய வாழ்க்கைக்காக சேர்த்து வைத்திருந்த அத்தனை வஸ்து சொத்து எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு அந்த பரேலி பகுதியிலே வந்து ஏராளமான பூமியை வாங்கி அவர்கள் ஒரு மருத்துவமனையை ஸ்தாபித்தார்கள். கிளாரா ஸ்வைன் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லுவார்கள். ஆனால் அங்கு அநேக மாற்றங்கள் ஏற்பட்டது. அதை நான் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை. சொல்வதனாலே பக்தி விருத்தி அடைய போகிறதும் கிடையாது. ஆனால் நான் பல முறை அபிதமாக சென்றிருக்கிறேன். பிஷப் எலெக்ஷனுக்கு நான் நின்ற வேளையிலே அப்படிப்பட்ட இடத்துல நான் போகும்போது, ஒரு முறை போகும்போது அது நம்முடைய மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய கையில் இருக்கும். மறுமுறையிலே செல்லும்போது கௌதம் பில்டர்ஸ் என்று ஒருவனுடைய கரத்தில் இருந்தது. இன்னொரு தெய்வத்தினுடைய சிலை அங்கே இருந்தது. நான் பார்த்து கண்ணீர் விட்டு நான் வந்தேன். அபிதமான வேதனையான அனுபவம்.
அவங்க தங்களுடைய வாழ்க்கையிலே கிடைத்த எல்லாவற்றையுமே தியாகம் பண்ணி முழுவதுமாக கடவுளுக்கென்று ஒப்பு கொடுத்து அவர்கள் வந்து விட்டார்கள். அவ்விதமாக தியாக செயலை அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அமி கார்மைக்கேல் என்ற அம்மையாரை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. திருநெல்வேலி மாவட்டத்தில் அவர்கள் அந்த டோனாவூர் என்ற பகுதியிலே பல்வேறு விதமான உதவிகளை செய்தார்கள். குறிப்பாக பாவத்தில் மாளக்கூடிய அளவிற்கு அநேக பெண் பிள்ளைகள் சென்று விடாதபடி அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அம்மாவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் ஒருமுறை போதித்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். தயவாக எண்ணாகமம் 7ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் நம்பர்ஸ், அதில் சாப்டர் 7 அதில் 4வது வசனத்திலிருந்தே நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அவரிடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டு கொடு என்றார். அப்பொழுது மோசே அந்த வண்டில்களையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தான். 2 வண்டில்களையும் 4 மாடுகளையும் கெர்சோன் புத்திரருக்கு அவர்கள் வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான். அடுத்த வசனத்திற்கு சென்று விடுவோம். 9. கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை, தோள் மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையாயிருந்தது என்று பார்க்கிறோம். பாருங்கள், கோகாத்தின் புத்திரர், அதாவது த சன்ஸ் ஆப் கோஹாத்தைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தாருக்கு ஒன்றும் கொடுக்கல. மாடும் கிடையாது, வண்டிலும் கிடையாது, வண்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு தேவாலயத்தில் சில பொருட்களை, பனிமுட்டுகளை எங்கே தான் சுமக்கணுமா? தோளின் மேலே. அவ்வளோதான். தட் இஸ் த கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட். கோஹாத்தைட்ஸ், கோகாத்தியருக்கு ஒன்றுமே கொடுக்கப்படவில்லை. அப்போ அநேக வேளைகளிலே நிந்திக்கப்படக்கூடிய வேளையிலே, கஷ்டங்களை காணக்கூடிய வேளையிலே, மிஷன்லே பல சஃபரிங் அனுபவிக்கக்கூடிய வேளையிலே இந்த அமி கார்மைக்கேல் அம்மையா அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, நான் உங்களை நம்பி தானே வந்தேன், நான் உமக்காக வேண்டி தானே என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தேன், நான் என்னுடைய எல்லாவற்றையும் உமக்கென்று தானே நான் தியாகம் பண்ணி வந்தேன், பிறகு ஏன் எனக்கு இந்த நிலைமை என்று சொல்லக்கூடிய வேளையில் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் அமி கார்மைக்கேல் அம்மையாரோடு பேசினார்களாம். அவர் சொன்னாராம், தோளில் எடுக்கிறவங்க அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட பிரகாரம் தோளில் எடுத்து தான் ஆகணும். அதாவது எல்லாரும் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்ல முடியாது. Even if it is a small job, even if it is a menial job, even if it is considered as less dignified responsibility, someone will have to bear it, someone will have to shoulder it, someone will have to take up the responsibility. Ami Carmichael, I have called you, you love me, your devotion I know, and I know you have given your everything you have poured on me, but this is what I intend to do. அருமையானவர்களே, அமி கார்மைக்கேல் அவர்கள் ஒரு தியான புஸ்தகத்தில் அதை எழுதி இருக்கிறதை நாம் வாசித்த வேளையில், ஆண்டவரே, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் எதையும் செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும், மதிப்போடுள்ள காரியங்களை செலுத்த வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே மாதிரிப்பட்ட ஒரு ஆலயம், ஏலிம் என்ற ஆலயம் கட்டப்பட்டு இந்த ஏலிம் என்ற கட்டிடம் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய வேளையிலே நான் இங்கே வந்திருக்கிறேன். அநேக வருஷங்கள் இந்த மெதடிஸ்ட் திருச்சபையிலே
பல பொறுப்புகளிலே கடவுள் எனக்கு அனுக்கிரகம் தந்திருக்கிறார். எல்லா விதமான அனுக்கிரகங்களையும் நான் பெற்றிருக்கிறேன். அபிதமாக ஒவ்வொரு ஆலயத்தையும் பிரதிஷ்டைகளையும் காணக்கூடிய வேளையிலே ஆண்டவரே என்று சொல்லி நான் கடவுளை மகிமைப்படுத்துவேன். ஏன்னா சும்மா ஒன்றும் அப்படி வராது. ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக கோடிக்கணக்கான பணத்தை சேகரிக்கக்கூடிய வேளையிலே எவ்வளவாக அநேகர் உதாரத்துவமாக கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள், எவ்வளவாக செயல்பட்டிருக்கிறார்கள். அபிதமாக செயல்பட்டபடியினாலே தான் இன்றைக்கு அநேக காரியங்கள் ஆண்டவருக்கு மகிமையாக பிரகாசமாக நிற்கிறது என்பதாக நாம் காண்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கடவுளுடைய சன்னிதானத்திலே இவ்விதமான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் ஒரு மனதை தர வேண்டும் இல்லையா? இல்லாதபடி வராது. ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. போன வருஷத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு அம்மா தன்னுடைய கணவன் ஞாபகார்த்தமாக இன்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னாங்க, ஐயா நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவர்களுடைய மனதில் இருக்கிறதையெல்லாம் நான் கேட்டுவிட்டு கடைசியில் சொன்னேன், அம்மா இன்னாருடைய ஞாபகார்த்தமாக, உங்களுடைய கணவனுடைய ஞாபகார்த்தமாக அவர் ஆண்டவருக்காக செய்த சேவைகளை மனதிலே கொண்டு ஜீவகாலமெல்லாம் கர்த்தருக்கு மகிமையாக ஒரு அடையாளத்தை செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக அதை கொடுங்கள் என்று சொன்னேன். அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், சரி என்றார்கள். அந்த திருச்சபையிலே, அதாவது வசாய் தெரியும்ல, வெஸ்டர்ன் ரயில்வேல வசாய் என்னுள்ள இடம், அந்த வசாய் பகுதியில் உள்ள தமிழ் திருச்சபை திணறி கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே அங்குள்ள 4 பேரை தெரிந்து கொண்டு அந்த இல்லத்திற்கு நான் சென்றேன். அந்த வேளையிலே அந்த அம்மா அவங்களுடைய மகா அப்போ துபாயிலிருந்து வந்திருந்தாங்க. எல்லாம் உட்கார்ந்து பேசி ஜெபம் பண்ண பிறகு அப்படியே எடுத்து ஒரு செக்கை கொடுத்தார்கள், 50 லட்சம் ரூபாய். அந்த 50 லட்சம் ரூபாயை வைத்து அவர்கள் உலகத்தில் என்ன எல்லாமோ செய்திருந்திருக்கலாம்ல. 50 லட்சம் ரூபாயை கொண்டு என்னத்துக்கு அவங்க கொடுக்கணும்? அவங்க கொடுக்கிறார்கள் என்றால் இட்ஸ் a devotion to God, it's a dedication to the mission of the Lord. It is because she has got an understanding. இதை கொடுத்தவர் கடவுள் என்பதை உணர்ந்து அவர்கள் செய்தார்கள். நாங்கள் அமெரிக்காவில் இருக்கும்போது அந்த கோயில் பிரதிஷ்டை ஆச்சுது. அதனால் அந்த சர்ச் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரே சங்கடம், நாங்கள் அங்கே இல்லைன்னுட்டு. அதனால் இப்போ ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் கட்டாயம் வரணும்னு சொல்லி எங்களுக்கு அங்கே அழைப்பு கொடுத்துருக்கிறார்கள். இதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்னைக்கு இல்லை இன்னைக்கும் தாராளமாக செயல்படக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை கொடுத்திருக்கிறபடியினாலே தான் ஆலயங்கள் கட்டப்படுகிறது, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, மிஷனரி ஊழியங்கள் தாங்கப்படுகிறது. உதாரத்துவமான தேவனுடைய பிள்ளைகளை காலா காலங்களிலே தேவன் எழுப்பி வருகிறார். 1 நாளாகமம் 29வது அதிகாரம், 1 Chronicles chapter 29 அந்த 11ஆம் வசனத்திலிருந்து யாராவது வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 29:11. தேங்க்யூமா. அபிதமாக சொல்லிவிட்டு அவர் அங்கே அடுத்து என்ன சொல்லுகிறார் என்றால் 12ஆம் வசனம், வாசிங்க. ஆமா, அப்படி அருமையாக சொல்லி இருக்கிறது. 14ஆம் வசனத்தை நானே வாசிக்கிறேன். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், இல்லையா? என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்று கூறுகிற பார்க்கிறோம்.
அடுத்து 15வது வசனத்தில் சொல்றாரு, இந்த உலகத்தில் எல்லாம் நாங்கள் அரதேசிகளும் பரதேசிகளும் நிழலை போன்றும் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதாவது he says in verse 15, we are like strangers and sojourners and we are like a shadow. இல்லையா? அரதேசிகளும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். அபிதமாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் நிழலை போன்றவர்களாக இருக்கிறோம். இன்று தோன்றி நாளை மறையக்கூடிய புல்லை போல பூவை போல இருக்கிறோம். அபிதமாக இருக்கக்கூடிய நாங்கள் we are like strangers, sojourners and shadow like people. But Lord, everything we receive from you. You are the owner of everything and we are just the stewards. இல்லையா? இதை உணர்ந்து ஜனங்கள் கொடுத்திருக்கிறார்கள். நிறைய வந்தது. ராஜா மகிழ்ச்சி அடைகிறார். தாவீது ஆண்டவரை புகழுகிறார். ஆலயத்தை கட்டுவதற்காக சேர்த்து வைத்தார். அன்னைக்கு டிவோஷனோட ஜனங்கள் கொடுத்தாங்க. இல்லையா? இந்த ஆலயத்தை கட்ட உங்களிலே அநேகர் உதாரத்துவமாக கொடுத்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும். அவர் யாருக்கும் கடன்பட்டவர் அல்லவே அல்ல. he is not a debtor to anybody. he will multiply and give you. இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். தாவீது ராஜா காலத்தில் செயல்பட்டாங்கன்னா, அல்லது நம் சின்ன பருவத்தில் இருக்கும்போது செயல்பட்டாங்கன்னா, இன்னைக்கும் ஆண்டவர் அபிதமாக செயல்பட வல்லவராக இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் அவர் செயல்படுகிறதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். we have to surrender our lives to God. This lady came and broke the alabaster bottle and poured all the costly ointment and anointed him. அவரை அபிஷேகித்தாள் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எவ்விதமாக செயல்படுகிறோம்? சீஷர்கள் அவங்க கஷ்டப்படலை, அவங்க சம்பாதிக்கல, அவங்க சேர்த்து வச்சதும் கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப வசனம் வந்துட்டு, ரொம்ப வேதனை வந்துட்டு, இதை போய் இப்படி இந்த அம்மா வேஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஆண்டவருக்காக உதாரத்துவமாக நம்ம செயல்படும்போது நம்மளை பார்த்து புத்தி இல்லாத ஜனங்கள்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அதை மறந்து விட வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் செய்தது இட் இஸ் a good deed. என்ன செயல்? அங்கே என்ன சொல்லியிருக்கு? என்ன வார்த்தை சொல்லியிருக்குது? அவள் நல்ல கிரியையை செய்தாள் என்று பார்க்கிறோம். அது ஏன் நல்ல கிரியை? ஆண்டவர் மீதுள்ள அன்பினாலே அவள் செய்தாள் என்பதாக பார்க்கிறோம். ஆகவே she did a good deed and she did a loving deed. இது ஒரு அன்பின் செயல்பாடாக காணப்படுகிறது. அவள் தியாகத்தோடு செயல்படுகிறதாக நாம் காண்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அன்பு இருக்கும்போது தான் அந்த விதமான ஒரு தியாகம் நிச்சயமாக காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 4:33 வாசிக்கலாம். அவர்களுடைய எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று பார்க்கிறோம். பூரண கிருபை, the fullness of grace was revealed. அவர்கள் ஒருவரை ஒருவர் அபிதமாக நேசிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அந்த அன்பு இருந்தபடியினால எனக்கு குறைவு இருக்கிறது என்று வருத்தப்படாதபடி, உனக்கு கூடுதல் இருக்கிறது என்று பொறாமைப்படாதபடி அவர்கள் சரிசமமாக சேர்த்து வைத்து அனுபவிக்க முடிந்தது என்பதாக நாம் அந்த பகுதியிலே காண்கிறோம். அப்போ அபிதமாக அவர்களுக்கு செய்ய முடியும்னா அது ஒரு அன்பின் உறவு. அந்த அன்பின் உறவு இருக்கும்போது எல்லாம் நடக்கும் இல்லையா? எல்லாம் சேர்ந்து நடக்கும். அருமையானவர்களே, அந்த விதமாக நடக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்திற்குள்ளதாக அல்லது அந்த சமுதாயத்திற்குள்ளதாக
ஒரு அன்பின் உறவு வேணும். பூனா பகுதியிலே ஒரு குடும்பம் உண்டு, எங்களுக்கு தெரியும். அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்க பேரும் ஏ வச்சு தான் ஆரம்பிக்கும். ஓகே, ஏ ஏ ஏ ஏன்னு ஆரம்பிக்கும். தாத்தா பாட்டி, ஒரு மகன், ரெண்டாவது மகன், மூணாவது மகன் எல்லாருக்கும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருக்குமே ஏ ஏன்னிட்டு. இப்போ கூட நான் எல்லா பேரையும் சொல்லிடுவேன், அவ்வளோ தூரம் உண்டு. அப்போ அந்த பேர் வைக்கக்கூடிய அளவிற்கு ஈஸியாக உரிமை கொடுக்கணும்னா கடைசியில் எல்லாம் அந்த தாத்தா பாட்டிக்கு பக்கத்தில் உட்காந்து அதை தீர்மானம் பண்ணக்கூடிய வேலையில் இருந்தால் தானே அது நடக்கும். இல்லைன்னா 26 எழுத்து இருக்குது இங்கிலீஷில், ஏதாவது ஒரு எழுத்தை முதல் எழுத்தாக வச்சு பல பேர்களை போட முடியும். அது ஒரு அன்பின் உறவு இருக்கிறபடியினாலே, அன்பின் கயிறுகளினாலே கட்டப்பட்டிருக்கிறபடியினாலே, ஒரு அதிகாரத்திற்குள்ளதாக இருக்கிறபடியினாலே அவங்க அந்த விதமாக பெயர் வச்சிருந்தாங்க. அந்த பேர் இன்றைக்கும் நான் மனப்பாடம் பண்ணுவேன் உட்கார்ந்து. ஒரு பிள்ளைகளுடைய பேர் ஏ வச்சு அத்தனை ஒரு சந்ததி அடுத்த சந்ததி அடுத்த சந்ததி எல்லாருக்கும் பேர் வச்சிருக்கிறாங்க. இப்பவும் அவங்க பூனாவில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு சகோதரர் அமெரிக்க தேசத்திலே அங்கு இருக்கிறார். என்னை சந்தித்தார். நாங்கள் அன்பு கொண்டோம், உறவு கொண்டோம். அந்த அன்பு இருக்கும்போது செலவு பண்ணுகிறது, அன்பு இருக்கும்போது கூடி சேர்ந்து ஐக்கியம் கொள்ளுகிறது எளிதான ஒரு காரியம். ஆனால் சில குடும்பத்தில் அப்பாடா 3 பேர் இருந்தாச்சுன்னா 5 கட்சி ஆயிரும் இல்லையா? அந்த மாதிரியாக பல இடங்கள் மாறிவிடுகிறதை நாம் காண்கிறோம். அன்பு தாட்சி, இவளுடைய செயல்பாடு இது நற்கிரியை மட்டுமல்ல, அவர் மீது உள்ள ஒரு அன்பின் கிரியை. அந்த அன்பின் கிரியையை மற்றவர்களால் புரிய முடியாது. அதிலும் குறிப்பாக பணப்பையை கையில் வச்சிருக்கக்கூடிய யூதாஸ் காரியோத்தினால புரிய முடியுமா? முடியாது. அவங்க பைசாவை தான் கணக்கு பார்ப்பான். அவன் அந்த அன்பின் உறவுக்கு வேல்யூ தெரியாது இல்லையா? அவிதமாக செயல்படுகிறதை நாம் காண்கிறோம். என்ன இருந்தாலும் அந்த விதமான தியாகத்தோடு அன்பின் செயல்பாடை செய்து வந்தார்கள். அந்த சகோதரி ஒரு நற்கிரியை செய்தாள், அவள் ஒரு அன்பின் கிரியையை அவள் செய்தாள் என்பதாக நாம் காண்கிறோம். ஆனால் சில வேளைகளிலே அன்பின் கிரியைகளை செய்யும்போது நாம் ஞானமாகவும் செய்ய வேண்டும். ஞானமாக செய்யாதபடி இருந்தால் நம்முடைய அன்பின் கிரியை உதாசீனப்பட்டு போகும். நான் யோசித்து பார்த்தேன், நாகர்கோயிலே ஒரு மிஷனரி அம்மா ஒரு காலத்திலே ஊழியம் செய்தார்களாம். அந்த ஊழியம் செய்த நாட்களிலே மிகவும் தியாகத்தோடு ஊழியம் செய்தார்களாம். அவர்களுடைய பெயர் பிரஸ்தாபம் நல்ல முறையிலே இருந்ததாம். அவர்கள் இந்த பெற்றாக வளர்ப்பாங்கல்ல, அப்படி வளர்த்ததில் ஒரு நல்ல பாம்பை ஒரு பெற்றாக எடுத்து அவர்கள் அதை வளர்த்து வந்தார்களாம். அவிதமாக வளர்த்து வந்த வேளையிலே ஒரு நாள் அவர்கள் திடீரென்று சொல்லி ஏதோ ஒரு திருமணத்திற்கு சென்று திரும்ப வரக்கூடிய வேளையிலே குறிப்பிட்ட நேரத்தை விட டபுள் ட்ரிபிள் டைம் லேட் ஆகிவிட்டதாம். அபிதமாக லேட் ஆகிவிட்டு அவர்கள் அவர்களுடைய பெட் அன்புக்கு பாத்திரமான அந்த அந்த நல்ல பாம்புக்கு அவர்கள் பால் வார்க்க சென்ற வேளையிலே இப்படி காலதாமதம் ஆகி நீ கொடுக்குறியான்னிட்டு எட்டி ஒரு கொத்திட்டு தான் அவர்கள் மரித்து போனார்களாம். சொன்னார்கள், நான் பார்க்கல, நாகர்கோயிலே நான் படித்த கல்லூரி, இப்பொழுது அது விமென்ஸ் காலேஜ், நான் படித்த காலத்தில் கோ எஜுகேஷன் அங்கே நடந்தது. அதற்கு நேரே எதிர் ஹோம் சர்ச் பக்கத்திலே கல்லறை தோட்டம் இருக்கிறது. அங்கே அந்த மிஷனரி அம்மாவுடைய கல்லறை இருக்கிறதாக சொன்னார்கள். பார்க்கணுன்னு நினச்சிருக்கிறேன், ஆனால் நான் பார்க்கவே இல்லை. அருமையானவர்களே, எதுக்கு சொல்கிறேன்னா, அவர்களுடைய அன்பின் செயல்பாடு அது ஒரு நல்ல கிரியையாகவும் காணப்படாதபடி, அது அன்பின் கிரியையாக செய்யாதபடி, அன்பிலே இட் இஸ் டிஸ்டார்டட் லவ்வாக போய்விட்டது. சில வேளைகளிலே
நம்ம சிலருக்கு உதவி செய்கிறதும் அது பிரயோஜனமாக இருக்காது. என்னிடத்துல ஒரு சிலர் இருக்கா, ஐயா நீங்கள் இப்படி இப்படி செய்யாதுங்கய்யா, அவன் குடிச்சிக்கிட்டு தெரியறான் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சிலர். அவன் குடிக்கிறது எனக்கு தெரியாதபடி நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே நம்ம டிவோஷனலாக தாராளமாக செய்ய வேண்டியதுதான். ஆண்டவர் மீது உள்ள அன்போடு நல்ல கிரியை செய்ய வேண்டியதுதான். ஆனால் நன்றாக ஜெபித்து நல்ல ஞானத்தோடு இதன் மூலமாக ஒரு நபர் நன்றாக வேண்டும் என்ற கரிசனையோடு அதை கருத்தாய் நாம் செய்ய வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேகர் செய்கிறார்கள், ஆனால் கருத்தோடு செய்ய வேண்டும். எனக்கு ஒரு நபரை தெரியும். அந்த நபர், ஐயா யாராவது தேவையோடு இருந்தால் சொல்லுங்கள், நாம் உதவி செய்வோம் என்று சொல்லி என்னிடத்தில் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஐயா இப்படி ஒரு போதகருடைய மகன் கேன்சரில் இருக்கிறார், அவர் மரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். ஆனால் இவ்வளவு செலவு செய்து நம்ம கவனித்தால் அந்த மனிதன் தப்பிக்கொள்ள இயலும் என்று சொன்னபடியினாலே, அருமையானவர்களே, 17.5 lakh rupees, 17.5 லட்சம் ரூபாய் அந்த ஒரே நபர் கொடுத்து 2-3 வருடங்கள் அந்த முழு சிகிச்சையையும் கவனித்தார். அவ்வளவு தூரம் அன்பாக செய்தார். Unfortunately that person died. He is not living anymore. ஆனால் அந்த நபர் அவிதமாக உதவி செய்தார். இன்றைக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், தாராளமாய் செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதை அவதூறாக பிரயோஜனப்படுத்தக்கூடிய அளவில் சிலர் சென்று விடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள அன்பினாலே நீங்களும் நானும் நல்ல கிரியையாக செய்வோம், அன்பின் கிரியையாக செய்வோம். கடைசியாக நல்ல நற்கிரியை, அன்பின் கிரியை. மூணாவது, இட் இஸ் எ டிவைன் ஸ்பிரிச்சுவல் டீட். அது ஒரு ஆவிக்குரிய செயல்பாடாக காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வாசகத்திலேயே நமக்கு சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். நீங்கள் பாருங்கள், இயேசு அதை அறிந்து அங்கே சொன்னதை நம்ம பார்த்தோம், நற்கிரியை என்று பார்த்தோம். 11ஆம் வசனம், தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இந்த சுவிசேஷம். இன்னொன்று 12ஆம் வசனம் வாசிங்க. ஆம், இவ இந்த தைலத்தை என்னுடைய சரீரத்தில் படும்படியாக விட்டது. இது ஒரு சாமானிய செயல்பாடு அல்ல. இந்த செயல்பாடு கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட செயல்பாடு. இட் வாஸ் டிவைன்லி பிளான்ட் ஆக்ட். இட்ஸ் a divine action. இட்ஸ் a spiritual action. ஏன்னா பஸ்காவிற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாட்கள் இல்லையா? அங்க என்ன பார்க்கிறோம்? 26வது அதிகாரம் 2ஆம் வசனம், 2 நாளைக்கு பின்பு இல்லையா? இன்னைக்கு புதன்கிழமை, வேலைக்கிழமை தாண்டியாச்சுன்னா வெள்ளிக்கிழமை பஸ்கா ஆடு அடிக்கப்படணும் இல்லையா? அதற்காக அவர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். மத்தேயு 26:2 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா என்னப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரமனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அது சீஷர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். பஸ்காவின் ஆடாகிய நான், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய நான் அடிக்கப்படுவதற்கு அடையாளமாக, அடித்து கொலை செய்யப்படுவதற்கு அடையாளமாக, அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக, அதற்கு எத்தனமாக as a symbolic act she has performed a divine act. இது சாதாரணமான செயல் அல்ல. ஜஸ்ட் ஒரு நற்கிரியை மட்டுமல்ல, ஒரு அன்பின் கிரியை மட்டுமல்ல, ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் டிவைன் ஆக்ட்,
a prophetical act, தீர்க்க தரிசன வேல்யூ உள்ள ஒரு செயல்பாடாக காணப்படுகிறது என்று அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? 13ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன், அவளை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதை ஆண்டவர் அன்னைக்கே சொல்லி வச்சிருக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ, எங்கெங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவாகிய தேவ ஆட்டுக்குட்டியானவரை குறித்து தியானிக்க போகிறார்களோ, அங்கெல்லாம் இவள் செய்த கிரியையை பற்றி அங்கே தியானிக்கப்படும், பறைசாற்றப்படும். இவள் செய்தது சொல்லப்படும். எங்கெல்லாம் பிரசங்கம் இருக்குமோ, see, almost along with the preaching, along with the proclamation of the word of God and declaration of her act also will take place. Proclamation of the gospel, declaration of her act, both the things together ஒரு மகிமையின் செயல்பாடு இது இல்லையா? அவ்வளவு தூரம் ஆசீர்வாதமான ஒரு செயல்பாடு என்பதாக நாம் காண்கிறோம். இவள் செய்தது சொல்லப்படும். அருமையானவர்களே, நீங்களும் நானும் செய்தது சொல்லப்படணும். நம்ம போன பிறகு சொல்லப்படணும் இல்லையா? யோசித்து பார்ப்போம். சொல்லணும்னு நம்ம நினைச்சு செய்து பிரயோஜனம் இல்லை, சொல்ல மாட்டாங்க யாரும். ஆனால் நாமவே செய்யணும். நம்ம ஸ்பான்டேனியஸாக செய்யணும், தானாகவே செய்யணும். கிறிஸ்துவின் அன்பினாலே ஏவப்பட்டவர்களாக செய்யணும். அபிதமாக நம்ம செய்யும்போது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக ஆண்டவர் சொல்லிகிட்டே இருப்பார். இன்னைக்கு இல்லைன்னா எங்கேயாவது சொல்லுவார். நம்ம மரித்து போன பிறகு கூட சொல்லுவாங்க. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். நானும் என்னுடைய மனைவியும் அங்கே என்னுடைய மகளுக்கு வீட்டில் இருந்து வெர்ஜீனியா என்ற ஸ்டேட்டில் சென்று அங்கு ஒரு இல்லத்திற்கு சென்றிருந்தோம். அந்த சகோதரி நல்ல சுப்பாரா திருச்சபையிலே நான் ஆரம்பித்த சபை, அதில் ஒரு அங்கத்தினராக இருந்தார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அந்த சகோதரி ஒரு நர்ஸ், அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் 2 children அங்கே இருக்கிறார்கள். அங்கே போயிருந்த வேளையில் அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவிதமாக சொல்லுது, எனக்கு மனதிற்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆறுதலாக இருந்தது. யாராவது ஏசாயா 55:13 வாசிக்கலாமா? ஐசாயா 55:13. போதும், தேங்க்யூ. அங்கே என்ன பார்க்கிறோம்? முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் விளைக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் தார்ன்ஸ் ஷால் கம் அப் சைப்ரஸ் அல்லது ஓக் ட்ரீ வரும்னு சொல்லியிருக்கு. அடுத்து இன்ஸ்டெட் ஆஃப் பிரயர் மர்டில் பிளான்ட் வில் கம். அதாவது முச்செடி ஆளுகளை காயப்படுத்தும்ல, ஆனால் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் கட்டிடத்தை கட்டுவதற்கு அது உதவி செய்யும். கப்பல்கள் கட்டுகிறதற்கு உதவி செய்யும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக, அதாவது பிரயர், அந்த செடி என்னன்னா அதை தொட்டாச்சுன்னா மேலே ஊறும். ஊந்த பிறகு இன்னொரு இடத்துல சொரிஞ்சோன்னா அங்கேயும் ஊறும். அது ஓடிக்கிட்டே போகும். அதுக்கு பதிலாக மர்டில் ட்ரீ உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்குது. காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி வரும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. அப்போது சிலர் திருச்சபையில் முட்செடிகளாக செயல்படுவாங்க. அவங்களுக்கு மற்றவங்களை குத்தினாதான் சமாதானம் இருக்கும். கோயிலுக்கு வந்துட்டு போகும்போது 4 பேரையாவது குத்தி குத்தி பேசினாதான் அவங்களுக்கு ஆண்டவரை ஆராய்ச்சிட்டு போன மாதிரி இருக்கும்.
அது ஒரு விதமான கூட்டம். அந்த முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சங்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். காஞ்சொரியன்னா இச்சிங். சிலரோடு பழகக்கூடிய வேளையில் இனிமே அந்த நபரோடு நம்ம பழகவே வேண்டான்னு உள்ள ஒரு உணர்வு ஏற்படும். ஆனால் மேர்ட்டில்னா சாய்ந்து இளைப்பாறக்கூடிய அருமையான பிளான்ட். தேவ ஆசீர்வாதம் எங்கே வருகிறது? முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் வளர வேண்டும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி வளர வேண்டும். அவங்களுடைய பைபிளை எடுத்து காட்டுறாங்க. ஐயா, நீங்கள் ஒரு தடவை இந்த பிரசங்கத்தை பண்ணீங்க, அப்படியா? அந்த பிரசங்கம் இன்ன நாள் இன்ன இடத்துல நீங்கள் பண்ணீங்க, இந்த பாருங்கள் உங்கள் பேரையெல்லாம் போட்டு பைபிளில் எழுதி வச்சிருக்கிறேன்னு காட்டினாங்க. கண்டம் விட்டு கண்டம் போய் நான் எங்கேயோ போயிருக்கிறேன், அவங்க பைபிளை கொண்டு காட்டினாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்தது, எனக்கு மனதிற்கு ஆறுதலாக இருந்தது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொன்னாங்க, என் வீட்டை சுற்றிலும் மேர்ட்டில் பிளான்ஸ் இருக்குதுயா, அந்த மேர்ட்டில் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன செய்தி தான் எனக்கு மனதில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை மற்றவர்கள் ஆசீர்வாதத்தோடு நினைத்து ஆண்டவரை துதிக்கக்கூடிய அளவிற்கு காணப்பட வேண்டும். சரிதானா? இது இவளுடைய செயல்பாடு. இனிமே நம்ம அடுத்த ஆளை கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துட்டு போயிடுவோம். யாரு? யூதாஸ் காரியோத்து. அவனுக்கு பைசா தான் கணக்கு. அந்த விதமாக செயல்படக்கூடியதை 14ஆம் வசனத்திலிருந்தே நாம் பார்க்கிறோம். தயவு செய்து 14, 15 வாசிங்க. போதுமா? தேங்க்யூ. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன மதிப்புக்கு போடுறாங்க? 30 வெள்ளி காசு என்பதாக நாம் காண்கிறோம். நாம் இவ்விதமாக இந்த யூதாசனுடைய வாழ்க்கையை குறித்து இங்கே பார்க்கிறோம். இந்த 30 வெள்ளி காசை நாம் எங்கே ஒரு பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம்னா, சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம், சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிலே 11வது அதிகாரத்திலே அந்த ரெஃபரன்ஸ் இருக்கிறது. அதை உங்கள் மத்தியிலே நான் வாசித்து கடந்து போக ஆசிக்கிறேன். சகரியா தேங்க்யூ. அதுக்கு முன்னதாக 12ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். பிறகு அந்த வெள்ளிக்காசு தேவாலயத்தில் எரிந்து விடப்படக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் காண்கிறோம். அதுவும் குயவனுக்கு என்று சொல்லி கொடுத்து விட்டதாக நாம் அங்கே பார்க்கிறோம். சரி, இது ஒரு பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் மதிப்பிட்ட ஒரு மதிப்பீடு, பிரதான ஆசாரியராக இருந்தாலும் சரி, வேதபாரகராக பரிசேயராக இருந்தாலும் சரி, அல்லது இந்த பண விஷயத்திலே இவ்விதமாக கருத்தாய் இருந்த யூதாஸ் காரியோத்தாக இருந்தாலும் சரி, அபிதமாக செயல்பட்டதாக நாம் காண்கிறோம். மத்தேயு 27வது அதிகாரத்திலே 1 முதல் நாம் வாசிக்கும்போது சில காரியங்களை நாம் அங்கே கண்டுகொள்கிறோம். 3வது வசனம், அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து
குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். He committed suicide and he threw all the 30 coins of silver in the temple of the Lord. சரி, பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பட்டில் இரத்த கிரயம், ஏன்னா அவருக்காக வேல்யூ அவ்வளவுதான் அவங்க போட்டது, 30 வெள்ளிக்காசு, அதான் கிரயம். அந்த இரத்த கிரயமாக இருக்கிறபடியினாலே காணிக்கப்பட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்போ இவ்விதமாக சொல்லப்படுகிறது. தீர்க்கதரிசி சொன்ன விதமாக 10ஆம் வசனத்தில் அது நிறைவேறுவதற்கு ஏதுகரமாக இவ்விதமாக நடந்தது என்பதாக நாம் காண்கிறோம். ஸோ யூதாஸ் விஷயத்தில் the valuation has gone wrong, the judgment has gone wrong, the attitude has gone wrong. எல்லாமே அபிதமாக சென்று விட்டதை நாம் காண்கிறோம். அவன் மனம் திரும்ப முடியாதபடி மாறிவிடுகிறான். பேதுரு மனங்கசந்து அழுதி மனமாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒப்புரவாகி கொண்டான். ஆனால் யூதாசு மனங்கசந்து அழுதும் 30 வெள்ளிக்காசை திரும்ப எறிந்தும் அவன் ரட்சிப்புக்கு நேராக வர முடியாதபடி நாண்டு கொண்டு செத்தான் என்பதாக நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் இந்த போதனைகளை தரக்கூடிய வேளையிலே ஒரு காரியத்தை கடவுள் எதிர்பார்க்கிறார். நாம் எவ்விதமாக வேல்யூ பண்ணுகிறோம், ஆண்டவருக்காக சில காரியங்களை எவ்விதமாக மதிப்பீடு பண்ணுகிறோம், நம்முடைய மதிப்பீடு எவ்விதமாக இருக்கிறது, அந்த மதிப்பீடு எவ்விதமாக பண்ணுகிறோம் என்பதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். He knows our innermost being, He knows our innermost thought, and He can very easily make out what is your attitude, what is your judgment, what is your valuation. அதை ஆண்டவர் பார்க்கிறார். சான்ஸ் சில நேரங்களில் திரும்ப கிடைக்காது பாருங்க. வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வேளையில் நம்ம செய்தால் தான் உண்டு. இதே மாதிரி தருணத்தை இழந்து போன ஒரு மனுஷன் உண்டு. தயவாக எபிரேயர் 12:15 வரை வாசிங்க. ஹீப்ரூஸ் chapter 12 verse 15 to 17. ஆ 17. தேங்க்யூ. இப்போ ஆண்டவர் யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுத்தார் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த ஏசா செயல்பட்ட நிலைமை மிகவும் பரிதாபகரமான நிலைமை. சேஷ்டபுத்திர பாகத்தை ஒருவேளை கூழ் கஞ்சி குடிப்பதற்கு ஏதுகரமாக அவன் கொடுத்து விட்டான். சட்டப்படி அவன் கொடுத்திருக்க கூடாது. ஏனென்றால் சேஷ்டபுத்திர பாகம் என்று சொல்லக்கூடியது இஸ்ரவேலனுடைய முறைமைப்படி அவன் முதல் பிள்ளையாக இருக்கிறபடியினாலே அவனுக்கு சில கடமைகள் உண்டு. பெற்றோர் தாய் தந்தையரை மரிப்பது வரை பார்க்க வேண்டியது அவனுடைய கடமை. அவனுக்கு மற்றவனுக்கு கிடைப்பதை விட 2 பங்கு ஆசீர்வாதம் கிடைத்தாக வேண்டும். அது இஸ்ரவேலில் உள்ள முறைமை. இன்னுமாக அநேக பொறுப்புகள் உண்டு. There are so many privileges, there are so many opportunities, there is so much as per the law given by Moses. Okay,
அதுக்கு முன்னதாகவும் இந்த விதமான ஒழுங்கு இருந்தது. ஆனால் இந்த ஏசா அதை ஒரு துச்சமாக எண்ணலை. அவனுக்கு என்னன்னா, நான் தான் சாவ போறேன்னு, இனிமே எனக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்னத்துக்கு, நான் அந்த கூளை குடிக்கிறேன் என்று குடித்தான். அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான் என்பதாக நாம் காண்கிறோம். பிறகு அவன் மனங்கசந்து அழுதான், கண்ணீர் விட்டு அழுதான். ஆனாலும் அவனுக்கு the chance was not given, திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்படலை என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அங்கே அந்த ஏசாவினுடைய செயல்பாடு கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பாயிருந்தது. யூதாசனுடைய செயல்பாடு கடவுளுடைய பார்வையிலே அருவருப்பாயிருந்தது. சீஷர்களுடைய கண்ணோட்டம் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பாயிருந்தது. அதனால தான் சொல்றாரு, ஏய் அவளை தொந்தரவு பண்ணாதுங்கப்பா, விட்டுருங்க. அது உங்களுக்கு புரியாது, அது உங்களுக்கு புரியக்கு என்ன நாள் இருக்குது. ஆனால் அவள் ஏற்கனவே புரிஞ்சுட்டா. அவள் நற்கிரியை செய்தாள். அடுத்து என்ன சொன்னேன்? இங்க இருக்கீங்களா, எங்கேயும் போயிட்டீங்களா? நற்கிரியை செய்தாள், அன்பின் கிரியை செய்தாள், ஆவிக்குரிய கிரியை செய்தாள். She did a good deed, she did a loving deed, she did a divine deed, divine action. அதுதான் அவள் அபிஷேகத்தின் நாளிலே உங்களுக்கும் எனக்கும் போதித்த போதனை. எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் இந்த ஸ்திரீயின் மூலமாக போதித்த போதனையை நமக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆண்டவர் மீது உள்ள ஒரு அன்பின் ஒப்பு கொடுத்தலோடு வளர தேவன் அருள் புரிவாராக. நாம் மாறி மாறி ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து கொள்வோம். நாங்கள் இன்னும் சில நாட்கள் பம்பாயில் இருந்துவிட்டு நாங்கள் பிறகு ஊரிலே சென்று செட்டில் ஆகிவிடுவோம் மார்த்தாண்டத்திலே. ஆனால் எங்கெங்கெல்லாம் ஊழிய வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அங்கெங்கெல்லாம் சென்று ஊழியத்தை செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். அது எங்களுடைய வாஞ்சை, கர்த்தர் தருகிற பிரகாரமாக. ஆகவே எங்களை நீங்கள் ஜெபத்தில் நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless one and all. Amen.